மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதிகாரிங்க விசாரணையில் ராகவன் வசமாக சிக்க போகிறாங்க. மாறன் எந்த தப்பும் செய்யலைங்கிற விஷயம் வீராலேருந்து எல்லா குடும்பத்தில் மொத்தக்கும் ரகசியம் உடைய போகுது. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ராகவன் மாறன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும். அந்த சமயத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒருத்தரில் வராரு. வந்தோன்னே ஒரு லெட்டர் வந்திருக்குமா மாறன் பேருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் யார் அப்படின்னு, நான் மாறனோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு அந்த பேப்பரை லெட்டரை பிரித்து படித்து பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த மாதிரி சம்மன் அனுப்பியிருக்காங்க மாறனை இந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தூக்கி வாரி போடுது. இந்த பக்கம் மாறன்லேருந்து ராமச்சந்திரன் எல்லாருக்கும் ஆஹா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப சரி இதை இப்படியே விட்டால் சரியாக வராது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்கிறப்ப எப்பா கடையில் வியாபாரம் போயிட்டுருக்கு, அதனால் நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கங்க, நான் மட்டும் போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வீரா தடுத்து நிப்பாட்டுறாங்க. சும்மா இரு, தேவையில்லாமல் தனியாக போய் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு தடவையும் மாட்டிக்காதன்னு கார்த்தியும் சரி வீராவும் சரி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் மொத்த குடும்பமாக போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா கரெக்டாக வீரா எல்லாரையும் அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரி கடிதாசிலாம் மாறனுக்கு அழைச்சிட்டு வரதுக்காக அனுப்பியிருக்கீங்க, இப்போ தேவையில்லாமல் நேற்று தானே இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஹலோ மேடம், ஒரு நிமிஷம், எந்த பிரச்சனையும் முடியல, நீங்கள் சொன்னீங்கன்ட்டு நானும் வெளியில் அனுப்பி விட்ருக்கேன், அவ்வளோதான். தவிர இதில் முக்கியமான ஒருத்தர் இதை நேரில் பார்த்தது, பாண்டியனோட விஷயத்தை நடந்ததை நேரில் பார்த்துறது ஒருத்தர் உண்மையை சொல்கிறதுக்காக ஒருத்தர் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. அப்படி சொல்கிறப்ப இந்த பக்கம் ராகவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு மாறனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க மாறன் எதுக்காக சார் இங்கே கடையில் முக்கியமான அதுவும் ஃபெஸ்டிவல் டைமில் வியாபாரம் நிறைய போயிட்டுருக்கோம், அதனால் நான் மட்டும் இங்கே இருக்கேன், பாக்கி எல்லோரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த பக்கம் ராகவன் சத்தம் இல்லாமல் கண்மணிக்கிட்ட சொல்லிட்டு நான் முக்கியமாக வேலை இருக்குது, நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கிளம்புறப்போ இருங்க எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு கண்மணி தடுத்துக்கிறாங்க. அப்படி அதை மீறியும் சத்தம் இல்லாமல் கிளம்பலாட்டு போடுறாங்க. போகிறப்போ வள்ளி பார்க்குறாங்க ராகவனை. இவ்வளோ தூரம் அவன் உனக்காக போராடுறான், ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி அமைதியாக இருக்கானே இவன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அவன் தன்னை மட்டும் பாதுகாத்துக்கணுங்கிற மாதிரி ராகவன் இருக்கிற விஷயத்தை மனசில் ஒரு செகண்ட் வள்ளி நினச்சிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்பா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலான்ட்டு போகிறப்ப ராகவனை நிப்பாட்டுறாங்க. நில்லுங்க, எதுக்காக கிளம்பி போகலான்ட்டு பார்க்குறீங்க சார், அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு அவன் இங்கே இருக்கணும், அவன் போய் கடையில் வியாபாரம் பார்க்கட்டும், உங்கள் வியாபாரம் எல்லாம் இருக்கட்டும், காரில் பக்கத்தில் உட்காந்துருந்தது இவரும் தானே, அப்போ யார் என்னங்கிற விஷயத்தை நான் விசாரிக்கணும், முதல்ல அவரையும் இங்கே உட்கார சொல்லுங்கள். அப்படிலாம் போக முடியாது, 2 பேரும் காரில் உட்காந்துருக்கீங்க, வண்டியில் தானே இருந்தீங்க, அப்போ யார் என்ன செஞ்சா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவர் நேரில் இதை விஷயத்தை பார்த்தவர் சொல்லுவாங்க, அப்போ எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிவிட்டு இந்த பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகவன் வேறு வழியே இல்லாமல் உட்கார்ந்தோடனே மாறனை பார்க்குறாங்க. மாறன் எதுவும் பேச முடியாமல் என்னது அண்ணன் மாட்டிப்பானோ அப்படிங்கிற மாதிரி ராகவன் மாட்டிட்டா என் குடும்பத்தில் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லி